ஹாய். இரவு பொழுது நல்லா தூக்கம் வர்றதுக்காக இந்த வெந்தய தேநீர் எல்லாருமே குடிக்கலாம். வெந்தயம் சாப்பிட்டா உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குது, உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பு, ஆனாலும் நீங்களும் குடிக்கலாம். உங்களுக்கு ஒரு சிறு மாற்றத்தோட பின்னாடி சொல்கிறேன். வெந்தயம் பல நன்மைகளை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளோட 5.5 டப்பாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மருத்துவ பலன் கொண்ட இந்த வெந்தயம் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, அதுபோல் நீரிழிவு கண்ட்ரோல்குள்ளே வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது தூக்கத்துக்குமே உன்னதமான மருந்தாக செயல்படுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பண்பு ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு, ஒரு உன்னதமான பண்பு. நமக்கு எப்பயுமே உடம்பில் எல்லா ஹார்மோனும் சுரக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். இதில் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு சுரக்குது. அது மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். அந்த செரட்டோனின் ஹார்மோனை சுரக்க வைக்கக்கூடிய முதல் பண்பு இந்த ட்ரிப்டோபனுக்கு இருக்கிறதால முதல்ல செரட்டோனின் சுரக்குது, நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணுது. செரட்டோனின் ஹார்மோன் சுரந்தோடனே மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்குது. அதுதான் தூக்கத்துக்கான ஹார்மோன். இந்த செரட்டோனின் சுரந்து மெலட்டோனின் சுரக்க வைக்கக்கூடிய அந்த நுட்பமான பண்பு வெந்தயத்தில் இருக்க ட்ரிப்டோபனுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல சயின்ஸ் ரீதியாகவும் புரிஞ்சிருச்சு. தூக்கம் ஏன் நமக்கு வராமல் இருக்குது? அதாவது அஜீரண பிரச்சனையினால், உடல் சூட்டுனால், கண்டதையும் நம்ம நினைக்கிறதால அந்த குழப்பம்னு இருக்குது பாருங்கள். கடைசி வரையில் மொபைல் பார்க்குறோம், ஒரு 10 நிமிஷத்தில் தூங்குகிறோம், மொபைலில் என்னென்ன தேவையில்லாதது பார்த்தோம், அதெல்லாம் ஒரு அசை போடுது. அப்போ மனக்குழப்பமாகுது. இல்லை நம்ம வீடுகளிலே கூட நடக்கக்கூடிய விஷயங்களால் மனக்குழப்பம் அடையுது. சின்ன பசங்க நீங்கள் மொபைல் பார்க்குறத தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தவிர்க்கலாம். பெரியவங்களால் எங்களை போன்றவங்க ஏற்கனவே நடந்த பாஸ்ட் விஷயங்களை அசை போடுறது, இல்லை எதிர்கால விஷயங்களை பற்றி பயப்படுறது, நவ் ஸ்டில்ல வாழாமல், இப்படி எங்களை போல் வயதானவங்களுக்கு, இப்படி 2 கேட்டகரி மக்களுக்குமே இந்த தூக்கம் வராதது இருக்குது. இதுக்கு ஒரு அற்புத மருந்து தான் இந்த வெந்தயத்தில் ரொம்ப ஈஸியான, உடம்புக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அற்புதமான தேநீர். டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் தலையை தட்டி ஒரு பாத்திரத்தில், ஒரு டம்ளரில் போட்டுக்கிறோம். தண்ணி நல்லா ஜூடு பண்ணிக்கிறோம். அது நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஜூடு பண்ணுறோம். இதை அந்த டம்ளரில் விடுறோம். எவ்வளவு விடுறோம்? 150 மில்லி தண்ணியை விடுறோம். நாம் இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடித்த கையோடு இந்த வேலையை பண்ணுறோம். இது 1/2 மணி நேரம் தட்டு போட்டு மூடணுன்னு அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது. 1/2 மணி நேரம் கழித்து நமக்கு ஓரளவுக்கு ஃபுட்டெல்லாம் டைஜஷன் ஆக தொடங்கிடும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து இந்த தேநீரை நம்ம குடிச்சிட்டு படுத்துக்கலாம். இது கசக்குமா அப்படின்னு பார்த்தா ஆமாம், லைட்டாக கசக்க தான் செய்யும். நம்ம ஒரு 2-3 துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். நீரிழிவு நோயாளிகளாக இல்லைன்னா இது பாருங்கள், நல்லா பவுன் நிறத்தில் இருக்கும். வடிகட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே சிப்பு சிப்பாக குடிச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் குளிர்ச்சியான உடம்புக்காரங்களுக்கு ஒரு பிஞ்சு சுக்கு பொடி அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும், உடம்பு குளிர்ச்சி ஆகாது. சிலருக்கு இந்த தேநீர் குடிக்கும்போது குடல் எரிவது போல் எரிச்சலாக இருந்தால் நீங்கள் இந்த தேநீரை நிறுத்தலாம். நீரில் வேகும்போது சப்போனின் என்ற மூலக்கூறு வெளிப்படுகிறது. அது குடலை சிலருக்கு எரிச்சலுற செய்யும். இந்த வெந்தயத்தையே அரைச்சி பொடியாக சாப்பிட்ருப்பீங்க, குடல் புண்ணு, வயிற்று புண்ணு ஆறுறதுக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, மியூக்கிலேஜ் அப்படிங்கிற ஒரு ஜெல்லி ஃபார்மாக அது அரைக்கும்போது வெளிவருது. அது குளிர்ந்த தண்ணீரோடு சேர்க்கும்போது குடலுக்கு ஒரு நல்ல ஃபார்ம் பண்ணுது, வழுவழுப்பான ஃபார்ம் பண்ணுது. அதனால உங்களுக்கு குடல் புண், வயிற்று புண் ஆறி வருது. அதனால் நீங்கள் இந்த வெந்தய தேநீர் குடிக்க வேண்டாம். நீங்கள் கசகசா பால் குடிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும். அடுத்த பதிவு போடுறேன்.
நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.